அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் வீட்டில் தற்பொழுது படையெடுத்த நிகழ்ச்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது என்று நாம் கூறலாம். நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க துணைத் தலைவர் இருக்கையில் பன்னீர்செல்வம் அவர்கள் மாற்றப்பட்டதும், அதே இருக்கையில் RP உதயகுமார் அவர்களை வரவழைத்ததும் சட்டசபையில் பன்னீர்செல்வத்திற்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருந்தது. அதுவே சட்டசபை முடிந்த பிறகு பன்னீர்செல்வம் அவர்களை தேடி வந்த அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதுவே நிரந்தரம் கிடையாது என்றும் அவர்களிடம் கூறியுள்ளனர். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தையும் கொடியையும் கைப்பற்றி பிறகு அதிமுகவின் தலைமை எடப்பாடி பழனிசாமி பதவியில் இருந்து பறிக்கப்படுவார் என்றும், கூண்டோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்திற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று இன்று அதிகாலையிலேயே எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு சென்ற தென் மாவட்ட நிர்வாகிகள் 15 பேர் பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது என்றும் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறியுள்ளனர். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக மாநாடு நடத்தப்படும். இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மாபெரும் மாநாடாக மாறினால் அதிமுகவின் தொண்டர்கள் பலன் யாருக்கு இருக்கிறது என்பதை இதன் மூலமாக தெரிய வரும் என்று தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடையும் வகையில்தான் 15 மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்கிறாரா, அதிமுகவை பன்னீர்செல்வம் அவர்கள் மீட்டெடுப்பாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.